Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நாம இன்னைக்கு டேஸ்டியான ஹெல்த்தியான பருப்பு போலி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் போலி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது பருப்பு போலி. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இது விரும்பி சாப்பிட்ற போலி ரெசிபி தான். அதுவும் இல்லாமல் நம்ம வீட்லேயே எப்படி ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாம், அதுவும் கோதுமை மாவில் அதே போல் டேஸ்ட்டில் நமக்கு அதே போல் சாஃப்டாக நாம் எப்படி செஞ்சு சாப்பிட்லாம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக நாம் முதல்ல எடுக்க வேண்டிய பொருள் கடலை பருப்பு தான். இது நான் 1 கப் எடுத்துக்கிறேன். எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கலாம். நம்ம குக்கரில் தான் வேக வச்சு எடுக்க போகிறோம். அவ்வளோதான், நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ நம்ம கழுவிட்டு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம குக்கர் மூடி வச்சிடலாம். அது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக சால்ட் தேவையான அளவுக்கு. இதில் நம்ம ஆட் பண்ணுற ரவை நமக்கு டேஸ்ட்டும் கிறிஸ்பினஸும் கொடுக்கும். அதுக்காக 1 ஸ்பூன் ரவை ஆட் பண்ணுறோம். இதோட நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஃபுட் கலரோ இல்லை மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ண பிறகு ஆயிலும் தண்ணியும் ஆட் பண்ணி மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா நம்ம மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு போல் நல்லா நீங்கள் ப்ரெஸ் கொடுத்து ஒரு 3 minutes பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போது இது மேலே நான் கடைசியாக 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கடைசியாக இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது நல்ல சாஃப்ட்னஸ் இருக்கும் மாவு. ஸோ இப்படி நம்ம ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுக்கலாம். மாவு பிசைறதுக்கு முன்னாடி நான் ஃபுட் கலர் ஆட் பண்ண மறந்துட்டேன். அதனால் இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் தண்ணியில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் கலந்து நான் மாவோட ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் முதல்ல ஃபுட் கலர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நல்லா நான் பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இதே ஒரு 1/2 hour ஊறட்டும். அதுக்குள்ளே நாம் ஸ்டஃபிங்க்கு தேவையானது நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 பீசஸ் தேங்காய் பொடியாக கட் பண்ணி மிக்சியில் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட 2 ஏலக்காய் அதையும் நான் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு ஏலக்காய் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக தான். ஸோ இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நாம் ஒரு பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ட்ரையாக நமக்கு இருந்தாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அதனால் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக பருப்பு நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு. இதையும் நம்ம மிக்சியில் ஆட் பண்ணி நல்லா நைஸாக நாம் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதில் ரொம்ப தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது. லைட்டாக 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நாம் இதுக்கு தேவையான வெல்லம் நான் 3/4 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் 1 கப் வரைக்கும் கூட எடுக்கலாம். பருப்பு 1 கப்னா வெல்லம் 1 கப் எடுத்திங்கன்னா ஈக்குவலாக நல்லா ஸ்வீட் இருக்கும். நாங்கள் கம்மியாக சாப்பிட்றதால 3/4 கப் தான் எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா கரைச்சி வடிகட்டிக்கலாம். வடிகட்டி ஒரு பேனில் நாம் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண பிறகு நாம் அது ஆல்ரெடி சூடாக தான் இருக்குது. ஏன்னா நான் சூடு பண்ணி தான் அதை கரைச்சேன் வெல்லம். ஸோ நம்ம அந்த சூட்டோடையே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க கடலை பருப்பு அந்த மாவும் நாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா நம்ம ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெல்லத்தில் நல்லா கரைஞ்சிரும். இப்போ இது நல்லா நமக்கு திக்காகி வரணும். சீக்கிரமாகவே திக்காகிடும். ஏன்னா நம்ம கொஞ்சம் ட்ரையாக தான் கடலை பருப்பு அரைச்சி எடுத்துருக்கோம். இதோட நாம் 1 ஸ்பூனில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நல்லா நமக்கு ஃப்ளேவர் இருக்கும், நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும் நமக்கு இந்த பேஸ்ட்டு. இந்த ஸ்டேஜில் நாம் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி நம்ம இது நல்லா கட்டியாகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் நமக்கு போதும். ஆறின பிறகு இன்னும் நமக்கு கட்டியாக வந்துடும். இந்த பாருங்கள், இப்போ நமக்கு இதில் பால்ஸ் மாதிரி நல்லா பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கையில் கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ நீங்கள் தடவிட்டு இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா அது பருப்பு கொஞ்சம் கையில் ஒட்டும் நம்ம பால்ஸ் பிடிக்கும்போது. இந்த மாதிரி பிடிச்சி வச்சோம்னா நமக்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், இத்தனை பால்ஸ் கிடச்சிது. இப்போ நம்ம மாவு பார்க்கலாம். மாவும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ இதையும் நாம் பால்ஸ் மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு மாவும் ரெடி ஆகிடுச்சு, ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிடுச்சு.
அடுத்ததாக நம்ம சப்பாத்தி திரட்டும் போது யூஸ் பண்ணுற கொஞ்சம் மைதா மாவு. இதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி திரட்டினோம்னா நமக்கு நல்லா வரும். அதுக்காக தான் மைதா. அதனால் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நாம் இது சப்பாத்தி திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நாம் ஒரு உருண்டை எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். மைதாவில் தேய்ச்சி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நடுவில் வந்து நாம் ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். பருப்பு போலிக்காக இந்த பருப்பு ஸ்டஃபிங் அந்த பால் வந்து நடுவில் ஒன்று வச்சு ஜஸ்ட் எல்லா பக்கமும் நம்ம இந்த மாதிரி இப்படி இழுத்து க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணி பேலன்ஸ் வேறு மாவு வந்து நாம் எடுத்துடணும். அப்போ தான் நமக்கு அந்த கரெக்டாக அந்த சப்பாத்தி மாதிரி வரும். பாருங்கள், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வருது இல்லையா? இந்த மாவை நாம் கிள்ளி எடுத்துடலாம். எடுத்து நாம் அடுத்தது செய்யும்போது இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா நம்ம உருட்டி சப்பாத்தி மாதிரி லைட்டாக ப்ரெஸ் கொடுத்தா நம்ம தேய்க்கணும். இப்போ மைதா கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலேயும் கொஞ்சம் மைதா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு லைட்டாக நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ப்ரெஸ் கொடுக்கக்கூடாது, ஏன்னா நம்ம ஸ்டஃப் பண்ணது வெளியே வந்துடும். அதனால் லைட்டாக அப்படி தேய்ச்சி எடுத்தோம்னா நமக்கு ஈஸியாக வந்துடும். ஸ்டஃபிங் வெளியே வராமல் தேய்க்கிறதுக்காக தான் நம்ம மைதா கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோம். மைதா அந்த மாதிரி அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் தேய்க்கும்போது நல்லா அது வெளியே வராமல், அது ஸ்டஃபிங் வெளியே வராமல் நம்ம அழகாக போலி ரெடி பண்ணிக்கலாம். அதே போல் லைட் ப்ரெஸ் கொடுத்தா நம்ம தேய்க்கணும், ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது. பாருங்கள், இது போலேயே நாம் எல்லா பால்ஸும் ரெடி பண்ணி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது போல் நாம் ஸ்டஃபிங் பருப்பு வந்து நடுவில் வச்சு இந்த மாதிரி எல்லா சைஸும் நம்ம இழுத்து பேலன்ஸ் இருக்க மாவு எடுத்தால் தான் நமக்கு போலி போல் நமக்கு தின்னாக நல்லா கிடைக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் இருக்கும். இல்லை நமக்கு இந்த சப்பாத்தி மாதிரி ரொம்ப திக்காக வந்துடும், அப்போ நமக்கு போலி மாதிரி டேஸ்ட் இருக்காது. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி எல்லா சைட்ஸும் இழுத்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோம், பேலன்ஸ் மாவு எடுத்துடுறோம். இதே போல் எல்லா போலியும் நம்ம தேய்ச்சி வச்சுக்கலாம். மேலே நம்ம மைதா ஸ்ப்ரெட் பண்ணி தேய்க்கிற தொட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாது. நம்ம எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்ச பிறகு நாம் தவா வச்சுக்கலாம். தவா வச்சு நல்லா சூடாகணும். அவ்வளோதான். பாருங்கள், எல்லா போலியும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நாம் ஒரு தவா வச்சுக்கலாம். தவா வச்சு நல்லா சூடான பிறகு இதில் நாம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நெய் வேண்டான்னு விருப்பப்பட்டிங்கன்னா எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் போலிக்கு நெய் தான் நமக்கு ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். நெய் மெல்ட் ஆன பிறகு நம்ம தேய்ச்சி எடுத்து வச்சுருக்க போலிலாம் நல்லா போட்டு எடுத்துக்கலாம். நமக்கு நல்லா அது இந்த ரெட்டிஷாக நல்லா பாருங்கள் இந்த மாதிரி செவந்து வரணும். அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட் இருக்கும். இப்போ இது மேலே நம்ம கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கணும். சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறது நெய் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா நெய் வந்து ரொம்பவும் நல்லது குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு, அந்த வயிறு பிரச்சனைக்கு, நெக்ஸ்ட் டைஜஷனுக்கு எல்லாத்துக்குமே வந்து நெய் ரொம்பவும் நல்லது. ஸோ சின்ன பிள்ளைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். ஆக்சுவலாக நெய் சாப்பிட்டா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க, அது ஒரு தவறான கருத்து. பெரியவங்க கூட நெய் நல்லா எடுத்துக்கலாம், ஆனால் எல்லாமே ஒரு லிமிட்டோடு நாம் சாப்பிட்ணும், அவ்வளோதான். அதிகமாக சாப்பிடுவோம் எல்லாமே நம்ம ஹெல்த்துக்கு கேடு தான். ஸோ நம்ம நெய் வந்து பெரியவங்க கூட எடுத்துக்கலாம், பட் ஒரு லிமிட்டோடு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அது டைஜஷனுக்கு ரொம்பவும் நல்லது. அதனால் நம்ம நெய் ஆட் பண்ணி போலி செஞ்சுக்கலாம். சில பேருக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கலன்னா நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதே போல் நம்ம எல்லா போலியும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். நெய் நல்லா அப்ளை பண்ணோம்னா நமக்கு நல்லா செவந்து வரும் பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான பருப்பு போலி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நாம் சர்வ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. இது சாப்பிட்றதுக்கும் அப்படி தான், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. உள்ள அந்த ஸ்டஃபிங்கும் நமக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்து ரொம்ப சாஃப்டாக இருந்து, எப்படி நம்ம கடையில் வாங்கி சாப்பிடுமோ அதே போல் டேஸ்ட்டு, அதே போல் ஃப்ளேவரும் இருந்தது. ஆனால் நம்ம கடையில் வாங்கி சாப்பிடும்போது மைதா தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம கோதுமை மாவுலேயே ஹெல்த்தியாக செஞ்சுருக்கோம். நெய் விட்டு நல்லா பருப்பு ஆட் பண்ணி புரோட்டீன் நிறைந்த ஹெல்த்தியான பருப்பு போலி நீங்களும் செஞ்சு கொடுங்க. சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணாத ஹெல்த்தியான போலி ரெடி ஆகிடுச்சு. உள்ள ஸ்டஃபிங் கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக பிரிஞ்சு வருது. இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.